நீங்கள் பெரும் மழை அல்லது பெரும் புயல் வந்தால் யார் பாதிக்கப்படுவாங்க? கடற்கரையில் இருக்கிற மீனவ மக்கள் தான் பெரும்பாலும் பாதிக்கப்படுவாங்க. அவங்க தான் ஒவ்வொரு ஆண்டும் 1 அல்லது 2 முறை என்ன பண்ணுவாங்கன்னா முகாமில் போய் தங்குவாங்க இல்லையா? அந்த மக்கள் தான் தன்னை விட மிக மோசமாக பாதிக்கப்படுற பிற மக்களுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து, தன் உயிரையை அர்ப்பணித்து போராடி காப்பாற்றுறாங்கங்கிற அந்த உண்மையை வெளியுறவுத்துக்கு இந்த இயக்குனர் சொல்லியிருக்கிறாரு. ரொம்ப சிறப்பானது. அதுல சிறப்பு என்னன்னா, முகாமில் தங்கி இருக்கிற மீனவர்கள் இவ்வளவு பெரிய சேதம் ஏற்படும் போது அவங்களால அந்த அந்த உணர்வை கட்டுப்படுத்த முடியாம அந்த ஃபாதர்கிட்ட போய் சொல்றாங்க. சர்ச்சில் தங்கி இருக்கிறாங்க. அவர் ஃபாதர்கிட்ட சொல்லும் போது இந்த மாதிரி இருக்கிறாங்க, நாங்க கடல் தண்ணியை பார்த்தவங்க, இது என்ன மழை தண்ணி தானே, நாங்க அந்த மக்களை பாதுகாக்க முடியும், இங்க சும்மா தானே உட்காந்துருக்கிறோம், நாங்க போய் செய்யறோம்னு சொல்லி அந்த மக்களே தன்னிச்சையா கிளம்பி படகு வச்சிருக்கிறவங்க எல்லா மீனவர்களும் கிளம்பி மற்ற பகுதிக்கு போய் எப்படி தன்னை அர்ப்பணித்து காப்பாற்றுறாங்கிற கதையை ரொம்ப பிரமாதமாக சொல்லியிருக்கிறாரு. அந்த 2018 நடந்த அந்த பெருவெள்ளத்தை பாதிக்கப்பட்ட மண் சரிவில் பாதிக்கப்பட்ட